நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கார்பெண்டர், ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர் இந்த மாதிரி போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்க்கின் அடிப்படையில் வச்சுதான் எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 11/8/2025 சொல்லியிருக்காங்க. இதுக்கான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். பெண்களுக்கு முற்றிலும் முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா எல்லா கேஸ்ட் பெண்களுக்கும் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முற்றிலும் எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றவர்களுக்கும் எக்ஸர்வீஸ்மேனுக்கும் பாத்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய அடுத்த முழு அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்குது இந்திய ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு 12/7/2025 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 11/8/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ் ஐடிஐன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இந்த ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ் ஐடிஐக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெக்கானிக், பெயிண்டர், வெல்டர், எம்எல்டி ரேடியாலஜி, எம்எல்டி பேத்தாலஜின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இந்த ஃப்ரெஷருக்கு 320 காலி பணிகளும், எக்ஸ் ஐடிஐக்கு 670 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு ரேடியாலஜி, பேத்தாலஜிக்கு 10 காலி பணியிடங்களும், எக்ஸ் ஐடிஐக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ் ஐடிஐக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 650 காலி பணியிடங்களும், ஃப்ரெஷருக்கு பாத்தீங்கன்னா 330 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 330 காலி பணியிடங்களுக்கு படிப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 10th 12th டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். உடல் ஊனமுற்றோர்ல இருக்கீங்க அப்படின்னா கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெக்கானிக், பெயிண்டர், வெல்டர் இந்த போஸ்டிங்லாம் பாத்தீங்கன்னா நீங்க யார் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்பெண்ணா கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க அப்ரண்டிஸ்ஷிப்க்கு விண்ணப்பிக்க போறதுனால பாத்தீங்கன்னா ரயில்வே போர்டு லெட்டர் பாத்தீங்கன்னா நியரஸ்ட் எம்ப்ளாய் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், ஐடிஐயா இருக்கட்டும், ஸோ வாட்ஸ் ரயில்வே எம்ப்ளாயர்ஸ் இருக்கட்டும், ஸோ இவங்களும் சரி நீங்க என்கேஜ்மெண்டா இந்த அப்ரண்டிஸ்ஷிப்க்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 முதல் 24 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிபிகேஷன் தனியா கொடுத்திருக்காங்க. ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் 10th +2 முடிச்சிருந்தாலே போதும். கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டருக்கு 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். பீரியட் ஆஃப் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா 1 year கொடுத்திருக்காங்க. இந்த ஃப்ரெஷருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 2 years உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் கொடுத்திருக்காங்க. இந்த ஃப்ரெஷருக்கு 10th முடிச்சவங்களுக்கான மாத சம்பளம் 6000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 12th முடிச்சவங்களுக்கு 7000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஐடிஐ ஸ்டேட் எக்ஸ் சர்டிபிகேட் ஹோல்டருக்கு பாத்தீங்கன்னா 7000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். இதோடைய அபிஷியல் வெப்சைட் pb.icf.gov.in. இது மூலியமா ஆன்லைன் மூலம் தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் உடைய ஃபீ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றவர்கள் எல்லா கேஸ்ட் பெண்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இந்த 100 ரூபாய் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியிலும் ஓபிசி இருக்கிற மென்ஸ் கேட்டகரிகளுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே இருக்குது. நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1500+ காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா இதோட ஒட்டுமொத்தமாக 7வது நோட்டிபிகேஷன் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 நோட்டிபிகேஷனுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது.
அந்த 4 நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே நம்ம சேனல் வந்து உடனே அப்டேட் பண்ணிடுவோம். இது அப்ளை பண்றதுக்கான லிங்கா இருக்கட்டும், இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்கா இருக்கட்டும், அபிஷியல் வெப்சைட் லிங்கா இருக்கட்டும், எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.